செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி எல்லாம் எல்லோரும் இணைய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த யோசனையை ஏற்காமல் செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோரை ஓரங்கட்டினார். உட்கட்சி அரசியலில் இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தார். அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தால் திரு செங்கோட்டையன் இடையிலே ஒரு முறை 2 முறை டெல்லி சென்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்ததாக செய்தி வந்தவுடன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஒற்றுமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்தை டெல்லியில் சொல்லிவிட்டு வந்த திரு செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் மனம் வெதும்பி இந்த இயக்கத்தை விட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் போய் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். செங்கோட்டையனுடைய சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு போய் திரு எடப்பாடி பழனிசாமி தரமற்ற முறையிலே அவரை விமர்சித்து பேசினார். ஊருக்குள் நடமாட முடியாது என்று பேசினார். எங்கே? கோபிச்செட்டிப்பாளையத்தில். அங்கே எடப்பாடி பழனிசாமியின் கட்சியை தோற்கடித்து திரு செங்கோட்டையன் இன்றைக்கு மந்திரியாக உட்கார்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே எதிர்க்கட்சி வரிசையிலே கூட இல்லை.